சாப்டர் 2ல் என்ன பார்த்தோம்னா, வில் ஸ்மித்தோட அப்பா வந்து அவங்க அம்மாவை அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவரோட மூடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வில் ஸ்மித் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ண ஆரம்பித்தார். இதுவே அவருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஆனால் மோட்டிவேஷன் மட்டும் சக்ஸஸ்க்கு பத்தாது இல்லையா? இப்போ பாய்ஸ் படத்தில் சொல்கிற மாதிரி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் வந்து லக்கு 1/4 கிலோ, லாஸ் 1/4 கிலோ, லேபர் 1/4 கிலோ, அந்த மாதிரி நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே போல் வில் ஸ்மித்தோட சக்ஸஸ்க்கு அவங்க லைஃப்பில் நிறைய கேரக்டர்ஸ் அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க அப்பா என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, யூ கேன் டை பட் யூ கேன் நாட் குவிட். அதாவது நீ செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீ அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிப்ளினை வந்து அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. அதை விட முக்கியமாக ஒரு 3 பேர் வந்து அவங்கள ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வில் ஸ்மித்தோட பாட்டி, வில் ஸ்மித்தோட அம்மா, அப்புறம் ரெடி ராக் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க 3 பேரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வில் ஸ்மித்தோட அம்மா வந்து ஃபிலடெல்ஃபியாலேயே ரொம்ப அதிகமாக படித்த ஒன் ஆஃப் த பிளாக் விமென். அவங்களோட நம்பிக்கை என்னென்னா, ஒருத்தரால் படித்து தான் வாழ்க்கையில் உயர முடியும் அப்படின்னு. ஸோ அவங்களோட பசங்க எல்லாருமே ரொம்ப படிக்கணும் அப்படின்னு தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க குழந்தைகிட்ட என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, எய்தர் யூ நோ வாட் யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஆர் பி குவைட். அதாவது உனக்கு என்ன பேசுகிறியோ அதை பற்றி உனக்கு தெரியணும், இல்லைனா வாயை மூட்டு பொத்திட்டுரு. இந்த கன்விக்ஷனை அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வில்லுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இடையில ஒரு சின்ன காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு நாள் எப்படி போச்சு அப்படின்னு அவங்க அம்மா வந்து வில்ல கேட்கும் போதெல்லாம் அவர் தன்னோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷனை வச்சு என்ன வேணால் உடால் சொல்லலாம். அதாச்சும் என்ன வேணால் சொல்லலாம், இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு. அவங்க அம்மா வந்து இதில் எது வந்து உண்மை, எது வந்து பொய் அப்படிங்கிறத வந்து அவங்க அம்மா கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. இதுதான் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற கேமு. ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னா, வில் ஸ்மித்துக்கு வந்து தன்னோட ஃபுல் க்ரியேட்டிவிட்டியை அன்லீஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் பிளாட்ஃபார்மும் ஒரு ஃப்ரீடமும் கிடச்சிச்சு. அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச ஹியூமர் எப்படி அப்படின்னா, இட் இஸ் த இன்டெலிஜென்ஸ் தட் ஷுட் கம் அவுட் ஜஸ்ட் பியாண்ட் த ஸ்டூபிடிட்டி ஆஃப் தி ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாச்சும் எப்படின்னா, ஒரு விஷயத்த சொல்லும்போது அது வந்து அப்படியே வெறும் பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மெசேஜ் இருக்கணும். அந்த மெசேஜில் வந்து யார் அந்த காமெடியை டெலிவர் பண்ணுறாங்களோ அவங்களோட இன்டெலிஜென்ஸ் அதில் தெரியணும். இப்போ வந்து விவேக் சாரோட காமெடியெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாச்சும் வெளியே வந்து ரொம்ப காமெடியாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சோஷியல் மெசேஜை வந்து அவர் ஸ்லைட் பண்ணி அப்படி சொல்லிக் கொடுப்பாரு. அதை நிறைய வந்து நீங்கள் சாமி படம் அந்த மாதிரி இதிலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டைலில் வந்து வில் ஸ்மித்தோட ஹியூமரை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க அம்மா ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. வில் ஸ்மித்தோட பாட்டியை வந்து அவர் ஜிஜி கிரேட் கிராண்ட் மதர் அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வில் ஸ்மித்னா உயிர். அவங்க 2 பேரும் எப்போவுமே ஃபோனில் பேசும்போது வில் ஸ்மித் வந்து அவங்கக்கிட்ட பேசவே மாட்டார். அவர் ஆக்சுவலாக வந்து ரேப் பண்ணுவார். அதாவது தன்னோட பதில் எல்லாத்தையும் அவர் வந்து பாடுவார். ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப க்ரியேட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண சொல்லிக் கொடுக்கும். ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா, வில் ஸ்மித் வந்து பியானோ லெசன்ஸ் போயிட்டு அவங்களுக்கு வந்து அவங்க பாட்டிக்காக ஒரு சாங்கை வந்து அவர் வாசித்து காட்டுவார். அடுத்த நாளே வில் ஸ்மித்தோட பாட்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வந்து இதை சர்ச் காயரில் வந்து நீ போய் பர்ஃபார்ம் பண்ணணும், 400 பேருக்கு மேலே இருப்பாங்க, அங்கே போய் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மை வந்து அவங்க உண்டாக்கி கொடுப்பாங்க. அப்போ வந்து பயந்த வில் ஸ்மித் கிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காட் டசன்ட் கேர் இஃப் யூ ஹிட் த ராங் நோட்ஸ். அதாவது நீ தப்பாக வாசிச்சேன்னா கடவுளுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. யுவர் ஆடியன்ஸ் இஸ் ஒன்லி 2 people. ஒன் இஸ் காட், தி அதர் ஒன் இஸ் மீ. ஸோ நீ என்னை பார்த்து வாசி அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து வில் ஸ்மித் வந்து அந்த சின்ன பையன் இந்த பியானோ லெசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டியை பார்ப்பான். அந்த லுக்கு, அவங்க பாட்டி வந்து ஒரு மாதிரி ப்ரௌடாக, ஒரு மாதிரி லவ்வோட, அப்புறம் ஒரு மாதிரி அவனுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி, ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரி ஒரு லுக்கு கொடுப்பாங்க. அந்த லுக் வந்து வில் ஸ்மித்தோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து அப்பா அவருக்கு புரியும், தன்னோட லைஃப்பில் வந்து அவர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட ஆடியன்ஸ் கிட்டேருந்தும் அந்த அளவு லவ், அந்த அளவு சப்போர்ட், அந்த அளவு ஒரு அடுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒருத்தவங்களை அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற லுக்கு வந்து ஆடியன்ஸ் கிட்டேருந்து வரணும் அப்படிங்கிறத வந்து அவர் எப்போவுமே ட்ரை பண்ணுவார். சப்போஸ் ஒரு ஈவெண்ட்டில் வந்து அந்த லுக்கு வந்துச்சு அப்படின்னா அவருக்கு தெரியும் தான் வந்து அந்த லெவலுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியும். சப்போஸ் அது வரல அப்படின்னா கூட என்ன லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ணோன்னு அவருக்கு தெரியுங்கிறதுனால வில் ஸ்மித்துக்கு வந்து இன்னுமே அவரோட என்டர்டெயின்மெண்ட்டை வந்து இன்னும் பெட்டராக்கிக்க என்ன லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறத அவருக்கு புரிஞ்சிச்சு. ஸோ வில் ஸ்மித் முதல்ல வந்து ஹிப்ஹாப்
ஆர்டிஸ்டாக தான் ஆகணும் அப்படின்னு நினச்சார். அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு ஆக்டராக ஆகணும் அப்படின்னு நினைக்கல. அந்த சமயம் ஒரு 70s 80ஸில் வந்து இப்போது ஹிப்ஹாப் அப்போ தான் வந்து ஒரு குளோபல் லெவலில் கொஞ்சம் வரா மாதிரி ஆரம்பிச்சிட்டு இருந்துச்சு. யூஎஸில் கூட அவ்வளோ ஃபேமஸ் ஆகலைன்னு தான் சொன்னோம். ஸோ அந்த ஸ்டேஜில் ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட்டு பர்சன்ஸாக வில் ஸ்மித் இருந்தார். ஸோ அந்த தருணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட்லாம் வந்து லிரிக்ஸ் எழுதும்போது ரொம்ப நிறையா கர்ஸ் வேர்ட்ஸ், அதாவது கெட்ட வார்த்தைகள் உபயோகிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ வில் ஸ்மித்தும் அதே ஸ்டைலில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டைரியில் அவங்களோட சாங்ஸ்லாம் எழுதும்போது நிறையா கர்ஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. இதை வந்து அவங்களோட பாட்டி ஜிஜி வந்து ஒரு சமயம் அந்த புக்கை எடுத்து படிக்கிறாங்க. அப்படி படித்து முடித்த உடனே அவங்க வந்து வில் ஸ்மித் கிட்டே எதுவுமே சொல்ல, ஆனால் வந்து அந்த டைரியில் எழுதி கொடுக்குறாங்க. அவங்க என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா, டியர் வில்லட், ட்ரூலி இன்டெலிஜென்ட் பீப்புள் do not have to use such words to express themselves. God has given you the gift of words. Please be sure that you use this gift to uplift others. Please show the world you are as intelligent as we believe you are அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தருணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா வந்து வில் ஸ்மித் அது வரைக்கும் வந்து ஒரு நார்மலாக எல்லா ரேப்பரும் என்ன பண்ணுவாங்களோ அதே தான் அவரும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு டிஃப்ரென்சியேஷனே கிடச்சிச்சு. அதாவது தன்னோட வார்த்தைகளை வச்சு மற்றவங்கள வந்து இன்ஸ்பயர் பண்ண முடியும், அவங்களோட லைஃப்பை வந்து பெட்டராக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அண்ட் அவருக்கு வந்து தனக்கு தெரியாமலேயே வந்து டிஃப்ரென்சியேஷன், அதாவது நீ வந்து மிச்சவங்களோட நீ எப்படி பெட்டர், எப்படி வந்து நீ டிஃப்ரெண்ட், தோனியோட ஹெலிகாப்டர் ஷாட்டு, இல்லை தில்ஷானோட தில் ஸ்கூப், இல்லைனா ஒரு மலிங்காவோட பவுலிங் டெலிவரி போடுற விதம், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்சியேஷனை கொண்டு வந்த மாதிரி வில் ஸ்மித்துக்கு வந்து வித்தின் தி ராப்பிங் கம்யூனிட்டி அண்ட் ஹிப்ஹாப் கம்யூனிட்டி அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடச்சிச்சு. மூணாவதாக ஒரு ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன் வில் ஸ்மித் லைஃப்பில் கொடுத்தது யார் அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டு ரெடி ராக் அப்படின்னு சொல்கிறது. இந்த ரெடி ராக்குங்கிற கேரக்டர் எப்படின்னா, அவருக்கும் வில் ஸ்மித்தோட ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ் தான். அண்டு எந்த சமயம் வேணாலும் ஒரு ரேப்பிங் காம்படிஷனோட அவரோட என்கேஜ் பண்ணுவார். அதாச்சும் நீங்கள் வந்து ஒரு ரேப்பர் வந்து ஒரு லைன் வந்து சொல்கிறாரு அப்படின்னா அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி இவரும் வந்து பதில் சொல்லணும். அந்த பதிலில் வந்து ஒரு கவுண்டர் இருக்கணும். அண்ட் திருப்பி இவர்கிட்ட ஏதாவது ஒரு கொஷின் கேட்கணும். அதுக்கப்புறம் திருப்பி வில் வந்து சொல்லார். ஸோ இதை வந்து அவங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் வில் ஸ்மித் வந்து அதை வச்சுட்டு அவரோட ரேப்பிங் ஸ்கில்ஸ் அண்ட் ஹியூமரை வந்து ரொம்பவே டெவலப் பண்ணார். இப்போ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஆல்மனாக் ஆஃப் நேவல் ரவிகாந்த் அப்படின்னு ஒரு புக்கில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்கிற, நீ அந்த பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது நீ 15 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்த்தாலும் அது உனக்கு வேலையாகவே தெரியாது. அது உனக்கு ஒரு ப்ளே மாதிரி தெரியும், அதாவது ஒரு விளையாட்டாக தெரியும். அண்ட் நீ பண்ணுறதோட ஆத்தென்டிசிட்டி வந்து இன்னொருத்த வந்து உன்னை ட்ரை பண்ணால் கூட உன் அளவுக்கு பண்ண முடியாது. ஸோ உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் லெவலில் வந்து நீ க்ரியேட் பண்ணுவ அப்படின்னு சொல்கிற. ஸோ இது வில் ஸ்மித்தோட கேஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துச்சு. ஸோ இந்த ஹோல் எபிசோடில் நம்மளோட கீ டேக்அவே என்ன, நமக்கு என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களோட தாட்ஸ், அவங்களோட அப்ரோச், அவங்க உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்களா, டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களா. சப்போஸ் நீங்கள் ஒரு பர்சியூட்டில் இருக்கீங்க, ஒரு கோல் நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, அவங்க சொல்கிற வேர்ட்ஸ், அவங்க கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் உங்களுக்கு ரொம்பவே வந்து உங்களை அப்லிஃப்ட் பண்ணி உங்களை அந்த பாதையில் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக போக வைக்கும். இதுவே வந்து அவங்க வந்து உங்களை மட்டம் தட்டுறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீரீல் பண்ணுறதுக்கும் அந்த பவர் அவங்கக்கிட்ட இருக்குது. இந்த காலகட்டத்தில் யூடியூப் இருக்கும்போது இது வந்து ரொம்பவே அட்வான்டேஜஸ்ன்னு தான் நான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ லைஃப் அண்ட் பிளாக் மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு சேனல், அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அண்டு உங்களோட லைஃப்பில் வந்து டெய்லி சக்ஸஸ் எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிற பாசிட்டிவ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்ட் மேப்பிங் அண்ட் மைண்ட் வயரிங் வந்து கொஞ்சம் இன்னுமே பாசிட்டிவாக மாறும். அண்டு உங்களோட சக்ஸஸை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு உண்டான பாதைகள் இப்போ கொஞ்சம் ஈஸியராகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போல் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் பண்ணணும், இன்னும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் அதை போடுங்க. அண்ட் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் சீரீஸில் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.